நண்பர்களே வணக்கம். டெண்டர்கள் ஓப்பன் டெண்டர்களாக போட்டால் தான் ஊழலெல்லாம் குறைக்க முடியும், ஒழிக்க முடியும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ இது. ஒரு 3 மினிட் வீடியோ. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஓப்பன் டெண்டர்களாக போடுவதை நீங்கள் சட்டத்திலே கொண்டு வாங்க. டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்திலேயே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஒரு 1,00,000க்கு மேலே இருக்கிற எல்லா டெண்டர்களும் ஓப்பன் டெண்டர்களாக இருக்கணும்னு சொல்லி போடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அதெல்லாம் காம்படிஷன் இருக்கணும். சின்ன சின்ன டெண்டர்கள் நிறைய காம்படிஷன் இருக்கணும். ஆனால் ஈவன் அதில் கூட எப்படியெல்லாம் ஃப்ராட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ போட்டிருக்கிற டெண்டர் இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் புஷியானந்த் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாரு. இது ஒரு சின்ன டெண்டர் தான். இது ஒரு அமைச்சர் அளவுக்கு போகக்கூடிய டெண்டர்கள் கிடையாது. 5 லட்சம் டெண்டர்லாம் அங்கங்கே லோக்கலில் முடிவு பண்ணி போடக்கூடிய ஒரு டெண்டர் தான். ஸோ இப்போ லோக்கலில் என்ன பண்ணுறாங்க, குருத்தங்கோடு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து யூனியனில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த டெண்டர் போடுறாங்க. ஒரு டாய்லெட் கட்டணும், 4,83,000 ரூபா. இதோடைய டெண்டர் வேல்யூ ரொம்ப சின்ன வேல்யூ தான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி இதை வந்து இப்போ டெண்டர் ஃபிக்ஸிங் பண்ணணும், ஓப்பனாகவும் பண்ணணும், ஆனால் டெண்டர் ஃபிக்ஸிங்கும் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மீடியா பப்ளிஷ் டேட்டு எப்போ முதல்ல பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஜூன் 30 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, டெண்டர் டாக்குமெண்ட். இப்போ ஜூன் 30 போய் பார்க்குறாங்க, ஓகே டெண்டர் வந்துருச்சு, டாக்குமெண்ட் எங்கன்னு தேடினாங்கன்னா டாக்குமெண்ட் கிடைக்காது. ஏன்னா டெண்டர் டாக்குமெண்ட் டவுன்லோட் டேட் பாருங்கள், 8 ஜூலை 2026. ஸோ 30 ஜூன்லேருந்து 8 ஜூலை வரைக்கும் டெண்டர் டாக்குமெண்ட்டே இவங்க அப்லோட் பண்ணல. இன்றைக்கி 4 மணிலேருந்து தான் அப்லோட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இப்போது இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நேரம் 1:30 மணி 2 மணி 8 ஜூலை அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த கர்சர் வச்சு பார்க்குறோம். அந்த டாக்குமெண்ட் nincc.pdfனு டெண்டர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ விச் மீன்ஸ் எந்த கான்ட்ராக்டராலையும் பேசிக்கலி யாரை கான்ட்ராக்டர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ 8 ஜூலைக்கு அப்புறம் தான் டெண்டர் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண முடியும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிட் சப்மிஷன் எப்போ வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற தேதியை 13 ஜூலை 2026 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ முடிக்கிறாங்க டெண்டரை, பிட் சப்மிஷன் எண்ட் டேட் பாருங்கள், 13 ஜூலை 2026 3:30 மணிக்கு. அதாவது 3 மணிக்கு தொடங்கி 3:30க்கு முடிச்சிடறாங்க. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே கான்ட்ராக்டர் அப்லோட் பண்ணும். ஸோ இந்த சிஸ்டமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிடக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஆள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு சிஸ்டமே வேலை செய்யுது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், இப்போது நம்ம சொல்கிறோம், நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஓப்பன் டெண்டராக போடுங்கப்பா. 15 நாள் டைம், 2 கோடிக்கு கீழே இருக்கா 15 நாள் டைம் கொடுங்க, 15 நாள் டைம் கொடுங்க. 2 கோடிக்கு மேலே இருக்கா 30 நாள் டைம் கொடுங்க. இல்லை சார் இது மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் டெண்டரில் நாங்கள் 15 நாள் டைம் கொடுக்க முடியல, சரி 7 நாள் 10 நாள்னு நீங்கள் முதல்ல டெண்டர் டிரான்ஸ்ஃபர் சட்டத்தில் ஈவன் அதுக்கு நாள் கூட நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த சின்ன டெண்டர் 5 லட்சம் டெண்டர்லாம். ஆனால் நீங்கள் ஒரு வாரம் வச்சாலும் 10 நாள் வச்சாலும் அது ஓப்பன் டெண்டராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் நாளே டெண்டர் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடணும். முதல் நாள்லேருந்தே அவங்களால பிட் சப்மிஷன் பண்ண முடியணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு 7 நாள் இருக்கும், 10 நாள் டைம் இருக்கும், இல்லை 15 நாள். 2 கோடிக்கு மேலே இருக்குன்னு இன்றைக்கி தானே சட்டம் சொல்லுது. 2 கோடிக்கு கீழே இருந்தால் 15 நாள் டைம் கொடுக்கணும். இப்போ அதுவே இது வயலேட் பண்ணுது. 2 கோடிக்கு மேலே இருந்தால் 30 நாள் டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இந்த டெண்டரை பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஏதோ ஃப்ராடு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த டைமிங்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் எல்லா துறைகளும் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுங்க. டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்திலேயே இதற்கான மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.